அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் தர்மம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டால், எங்களில் ஒருவர் கடைத்தெருவுக்கு சென்று கூலி வேலை செய்து 2 கையளவு தானியம் சம்பாதித்து அதை தர்மம் செய்து விடுவார். ஆனால் இன்றோ எங்களில் சிலர் 1,00,000 திர்ஹம் தீனார் வரை சேமிப்பாக வைத்திருக்கின்றனர். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1416 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடினமாக உழைத்து அதில் கிடைத்த சம்பாத்தியத்தை சிறுக சிறுக தர்மம் செய்தார்கள். அதனுடைய பிரதிபலனாக அல்லாஹு தஆலா லட்சக்கணக்கான திர்ஹங்கள் தீனார்கள் வரை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்திவிட்டான். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நம்பிக்கையாளர்களே, தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவற்றிலே இருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலே இருந்து வெளியாக்கிய தானியம், கனிவர்க்கம் ஆகியவற்றிலே இருந்தும் நல்லவற்றையே தர்மமாக செலவு செய்யுங்கள். அவற்றில் கெட்டவற்றை கொடுக்க விரும்பாதீர்கள். ஏனெனில் கெட்டுப்போன பொருட்களுக்கு அப்படிப்பட்ட பொருட்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவற்றை நீங்கள் வெறுப்புடன் கண் மூடியவர்களாகவே தவிர வாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் விரும்பாத பொருளை பிறருக்கு தர்மமாக கொடுக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எந்த விதமான தேவையும் அற்றவன், மிக்க புகழுடையவன் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 267 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கொடுக்கக்கூடிய தர்ம பொருள் கெட்டுப்போனதாக இருக்கக்கூடாது. நாம் எப்படி கெட்டுப்போன பொருட்களை வெறுப்படைகின்றோமோ அதுபோன்று நம்மால் தர்மம் செய்யப்படுகின்ற கெட்டுப்போன பொருட்களை அதை வாங்குகின்றவர்களும் வெறுப்படைவார்கள். அந்த மாதிரி வெறுப்படைய செய்கின்ற வகையிலே உங்கள் தர்மம் அமையக்கூடாது. கொடுக்கின்றதை சிறந்ததாக நல்லதாக கொடுக்க வேண்டும் என்று வேதமறை குர்ஆன் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். ஒருவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திற்கு வந்து, அல்லாஹுடைய தூதர் அவர்களே, தர்மத்தில் சிறந்தது எது என்று கேட்டார். நீங்கள் ஆரோக்கியமுள்ளவராகவும் பொருளாசை கொண்டவராகவும் செல்வந்தராக விரும்பிய வண்ணம் வறுமையை அஞ்சியவராகவும் இருக்கின்ற போது உங்களால் நிறைவேற்றப்படுகின்ற அந்த தர்மம் இருக்கிறதே, அதுதான் மிகச்சிறந்த தர்மம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உன் உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டிருக்க, உன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து இன்னாருக்கு எவ்வளவு கொடுங்கள் என்று சொல்லும் நேரம் வரும் வரை தர்மம் செய்வதை தள்ளி போட்டு விடாதே. உன்னுடைய மரணம் நெருங்கி விடுகின்ற போது அந்த நேரத்திலோ அது இன்னாருக்கு, அதாவது உன்னுடைய வாரிசுகளுக்கு உரிய சொத்தாக பொருளாதாரமாக ஆகிவிடும் என்கின்ற செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அறிவுறுத்திய இந்த செய்தி
சஹீஹுல் புகாரியிலே 2748 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மால் நிறைவேற்றப்படுகின்ற தர்மம் சிறந்ததாக நல்லதாக அமையப்பெறுகின்ற போது அதனுடைய பிரதிபலனும் சிறப்பாக கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.